செம்மொழி. செம்மொழி தமிழ் மட்டுமல்ல, இன்றைய உலகத்திலே 9 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு செம்மொழி சொல்றாங்க? ஒரு மொழியை இது செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து அந்த மொழிக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்க போனா, எந்த ஒரு மொழி குறைந்தபட்சம் 1000 ஆண்டுகளாவது பழமை வாய்ந்ததாக இருக்கிறதோ அந்த மொழி என்ன மொழி? செம்மொழி. அப்படி செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 9 லாங்குவேஜ் இருக்குன்னு சொன்னா அதுல தமிழ் மொழி மட்டுமல்ல, கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், பார்சியம், சீனம், அரபி, எதிரேயும், தமிழ், கன்னடம் ஆகிய மொழிகள் செம்மொழி அந்தஸ்தை பெறுகிறது. இந்த மலையாளத்தில் பேசக்கூடிய அந்த பாஷை எழுத்துக்கள் வேண்டுமானாலும் ஓரளவுக்கு என்ன செய்வது டிஃபரெண்ட் ஆகும். ஆனா அவர்கள் பேசுவது ஓரளவு கிடைக்கப்படவில்லை. நம்ம பேசுறது அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க மலையாளி. அப்போ தமிழிலிருந்து அப்படியே தழுவி மலையாளத்துடைய பாஷை அமைந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் மொழி என்பது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த, நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அல்லாஹ் மொழியை ஆக்கி வைத்திருக்கிறார். இப்படி 9 மொழிகள் 1000 ஆண்டுகளை தாண்டி இருக்கிறதுனால செம்மொழியுடைய அந்த பட்டியல் வருது. இந்த இடத்தில் நம்ம ஏன் லாங்குவேஜ் பத்தி பேசுறோம் சொன்னா, டிசம்பர் 18 சர்வதேச அரபி தினம், சர்வதேச அரபி மொழி தினம். இந்த செம்மொழியுடைய லிஸ்ட்ல என்ன இருக்குது? அரபி இருக்குது. இந்த அரபியை பத்தி நம்ம கொஞ்சம் பேசி ஆகணும். இந்த அரபியை பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு ஆகணும். ஏன்னா நமக்கும் அரபிக்கு நிறைய தொடர்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் அரபி மொழி, நாம அரபி, குர்ஆன் அரபி மொழியில இருக்குது. என்ன சொன்னாங்க? நாம அரபி, குர்ஆன் அரபி மொழியில இருக்குது. நாளைக்கு சொர்க்கத்தின் பாஷை அரபி மொழிதான். அதனால எனக்கு அரபி ரொம்ப பிடிக்கும் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை இருக்கிற அரபி மொழி, அரபிங்கிற வார்த்தை, இந்த லாங்குவேஜுக்கு இந்த 1000 வருஷத்தை கடந்ததுனால செம்மொழி